கஷ்டமாக இருந்தது. ஃபிசிக்கலி மென்டலி எல்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். அந்த கார் டாஸ்க்கு இன்னும் ப்ரெஷரைஸ் ஆகி இன்னும் கஷ்டங்கள் கொடுத்துடுச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸோ பிக் பாஸ் வீட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரினா என்ன, மறக்க வேண்டிய ஒரு மெமரினா எது சொல்லுவீங்க? மறக்க முடியாத மெமரி அந்த கார் டாஸ்க்கு தான். என்ன சொல்றது, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது மேபி லைஃப் டைம் நான் மறக்க மாட்டேன். மறக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஏன்னா மறக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப அதுவே தான் மைண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அது கம்ப்ளீட்டாக என் மைண்டில் இருந்து போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பீங்க, இல்லை இன்னொன்று யார் கூட இவங்க சவகாசமே வேண்டாம்னு நினைப்பீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் ஆப்வியஸ்லி கண்டினியூ பண்ணணுன்றது விக்ரம், சபரி, வினோத், அரோரா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றது நான் உள்ளே இருந்தே டிசைட் பண்ணிட்டேன். ஸ்டில் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அண்ட் மறக்கணும், இவங்க கூட எல்லாம் கான்டாக்ட் வச்சுக்க கூடாது அப்படின்றது இல்லை. நான் பொதுவாக ஒரு சோஷியல் மீடியா பர்சனோ ஒரு ஃபோன் பர்சனோ நான் கிடையாது. ஸோ நானே எனக்கு எவ்வளோ பயங்கர ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் ரேராக தான் காண்டாக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டரே, அந்த மாதிரி தான். நான் ஃபுல் டைம் பசங்க கூட இருக்கிறதுனால அதனால அந்த மாதிரி யார் கூடயும் காண்டாக்டில் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. அவங்க பேசினா நானும் பேசுவேன், அவ்வளோதான். வெளில வந்த உடனே நான் இந்த ரெஸ்பான்ஸுக்கு எல்லாம் முன்னாடியே எதுவுமே யோசிச்செல்லாம் வைக்கல. பட் வெளியில ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸை மீட் பண்ணும்போது, லைக் நார்மல் பீப்புளை மீட் பண்ணும்போது அவங்க கொடுத்த அந்த ஒரு லவ், இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஓகேவா இருக்கீங்களா, ஹெல்த் ஓகேவா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ஒரு டைம்ல நம்ம நடிக்கும்போது நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம்ல, அந்த ரெக்கக்னிஷன்ஸு, அந்த லவ், அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். ஸோ நீங்கள் வெளியே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்ன? ஆப்வியஸ்லி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓடி போய் குழந்தைங்களை கட்டி பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் ஷூட்டிங் தான் போனேன். ஸ்ட்ரெயிட்டாக கேரளா போனேன். அங்கே ஒரு 1 வீக் அவங்க கூட கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு பாப்பாஸ் கூடவே இருந்தேன். இடையில ஷூட்டிங் போயிட்டு அப்படியே பாப்பாஸ் கூடவே இருந்தேன்னா அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ண விஷயம். என் குழந்தைங்க அவங்க கூடவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போவும் அவங்க கூடவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிக் பாஸோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஜேர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப இமோஷ்னல் ரோலர் கோஸ்டராக இருந்தது. ஏன்னா எதுவுமே ஒரு பிளான் இல்லாமல் ரஜினிக்கு ஒரு ஷேடோ மாதிரி நான் உள்ளே போனேன். பட் என்னோட ஜேர்னி எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப கஷ்டம். அது புஷ் பண்ணி நான் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் எவிக்ட் ஆகிற வரைக்கும் நான் ஓகேவாக இருந்தது, எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருந்தது. பட் அவர் போனதுக்கப்புறம் அந்த ஒரு எமோஷ்னல் இது பிரேக் டவுன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபிசிக்கலி மென்டலி எல்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். அந்த கார் டாஸ்க்கு இன்னும் ப்ரெஷரைஸ் ஆகி இன்னும் கஷ்டங்கள் கொடுத்துடுச்சு. வெளியில் வர வரைக்கும் வெளியில் என் குழந்தைங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதுலேருந்து அந்த எல்லாத்துலேருந்தும் நான் கொஞ்சம் ரிலீவ் ஆனது. உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்வீங்க? ஆப்வியஸ்லி என்னோட சீக்ரெட் டாஸ்க். அது ரொம்ப பிடிச்ச டாஸ்க். ஏன்னா நானே அதை அந்த மாதிரி அப்ளை பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வெளியில பார்த்த ஒரே ஒரு எபிசோட என்னோட சீக்ரெட் டாஸ்க் மட்டும்தான். ஏன்னா அது மட்டும் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. ஸோ உங்களோட அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளான் அதுதான், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். மலையாளத்துலேயும் படம் பண்ணிட்டு இருக்கேன். தமிழில் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு அந்த ஈவெண்ட்ஸு, இங்கே வெப் சீரிஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ ஒர்க் பண்ணணுன்றது தான். பிகாஸ் எப்படியும் அந்த ஐஸை பிரேக் பண்ணியாச்சு. பிக் பாஸ்னால ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் எனக்கு லைஃப்பில் நடந்துருக்கு. என் குழந்தைங்க நான் திரும்ப போய் பார்க்கும்போது அவங்க பயங்கர இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க பேசுறது, அவங்களோட மாற்றங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. இப்போ எங்கேயாவது போனா கூட அம்மா நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி. முன்னாடினா அந்த மாதிரி இல்லை. ஸோ மேக்ஸிமம் டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், கூடவே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நான் ஒர்க் பண்ணுவேன்.
ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக உள்ளே போனீங்க பிக் பாஸ், அந்த விஷயம் நிறைவேறுச்சா? எஸ், கண்டிப்பா. அது ஃபேமிலி ரவுண்ட்லயே பிரசன்ட் வந்து சொன்னார், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் படம், ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு படம், ஸோ அது இல்லாம சில படங்கள் அந்த மாதிரி வந்து சொல்லும்போது நான் பவுன்ஸ் பேக் ஆகி டிடிஎஃப் விளையாட போனதுக்கு காரணமே அந்த ஸ்ட்ரென்த்து தான். ஏன்னா நான் எதுக்காக வெயிட் பண்ணேனோ, எதுக்காக என்னை வெளியில விடு, நான் போய் பார்க்கணும் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல, அவருக்கு கெட்ட பேர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு எல்லாம் நான் ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருந்த இடத்துல வந்து எனக்கு அவர் வந்து சொல்லும்போது ரொம்ப என்ன சொல்ல பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஓகே, நான் உள்ள வந்ததுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுதான் எனக்கு வேணும்னு, அந்த ஸ்பாட்லைட் அவருக்கு கிடைக்கணும், அந்த கெரியர் வந்து பில்ட் ஆகணும்ன்றது என்னோட ஆசையா இருந்தது. அது நடந்துடுச்சு. அண்ட் இப்போ நான் எவிக்ட் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கும்போது அவருக்கு இப்போ அடுத்து ஒரு படம் வந்து பூஜை போடுறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு வரும்போது இன்னும் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா உள்ளப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி அவரோட கெரியர் வந்து ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு மைண்டில் நினச்சிட்டு இருந்தீங்க? எனக்கு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தது, என்னதான் அவர் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவர் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்றது மைண்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தது வந்து விக்ரம். ஸோ அவர் டாப் 5ல வரும்போது கூட எனக்கு வந்து விக்ரம் வந்து டெஃபினெட்லி வந்து ஃபினாலேல வந்து ஒன்றுனா ரன்னர் அப் இல்லைன்னா வின்னர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் டாப் 3 லிஸ்டெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து விக்ரம் தான் வின்னர் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். விக்ரம் எவிக்ட் ஆகும்போது ஐ ஃபீல் ஸோ பேட். பிகாஸ் அவர் உள்ள வந்து அவரோட கேமாக இருக்கட்டும், இஸ் பர்சனாலிட்டி, ஒரு பர்சனாக எப்படி இருந்தது, அண்ட் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எல்லாமே நம்ம வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது அவர் ஒரு நல்ல பிளேயர், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அவரோட பர்சனாலிட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பிக் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஒரு பயங்கரமான ஒரு பிளேயராக நான் பார்த்தேன். பயங்கரமாக ஒரு நெகட்டிவ் சைட் பார்த்தேன், பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ் சைட் பார்த்தேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரெண்டுமே இருக்கும், ஒரு நெகட்டிவ் சைடு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு. இது ரெண்டுமே விக்ரம் கிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸும் பார்த்துருப்பாங்க. அவரோட பிரேக் டவுன்ஸு, அவரோட பிளே, சில கேரக்டர்ஸ் அவர் கேரி பண்ண விதம்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த அளவுக்கு யாராவது உள்ள வந்து ஒர்க் பண்ணி அந்த சீசன்ல இருந்திருக்காங்களான்றது எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் வேற யாரும் இல்லாதனால ஆப்வியஸ்லி விக்ரம் தான் வின்னர்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்காக, ஃபார் த ஜென்யூன் பீப்புள், உங்களுக்காக வந்து என்ன சொல்லணும்னா, நான் உள்ள போகும்போது மக்கள் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, என் கூட இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. அது நான் ரியலைஸ் பண்றது எப்படின்னா, எப்போனா மணி டாஸ்க் நடக்கிற டைம்ல எனக்கு விக்ரம் சொல்லும்போது தான் எனக்கே அது, ஓ மக்கள் வெளியில இருந்து நம்மளை சப்போர்ட் பண்றாங்க, அந்த ஓட்டு தான் நம்மளை வந்து உள்ள நிக்க வைக்குது. ஏன்னா உள்ள இருந்து எதுவுமே நமக்கு யோசிக்கிற மாதிரி இல்லை, எந்த ஸ்டேஜஸ்லயுமே வந்து இதை பத்தியெல்லாம் யோசிக்கிற மாதிரி எனக்கு இல்லை. நான் ரொம்ப இமோஷனலா இருந்ததுனால ஒரு டைம்ல எனக்கு வந்து விக்ரம் அதை புரிய வைக்கும் போது, ஆமா வெளியில நமக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாமோ சேர்ந்து நமக்காக ஓட் பண்றாங்க அப்படின்றது ரியலைஸ் ஆகி நான் வந்து எவிக்டாய் வெளியில வரும்போது கூட நான் பார்த்த ஃபேன் பேஜஸா இருக்கட்டும், அவங்க எனக்கு கொடுத்த அந்த லவ், சாண்ட்ரா அக்கா லவ் யூ சொல்லிட்டு பெருசா டச்சோட சிம்பிள் போட்டு அமைச்சிருக்காங்க. லவ் யூ ஸோ மச். ஸோ அந்த மாதிரி நிறைய இது நான் பார்க்குறேன், அந்த லவ் நான் பார்க்குறேன். இப்போ ஒவ்வொரு அம்மாக்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து கட்டி பிடிச்சிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய ஃபேமிலி வந்து கிடைச்ச மாதிரி இருக்கு. எங்க போனாலும் அன்பு கொடுக்கறதுக்கு, அதுக்கெல்லாம் நான் வந்து எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. அதுக்காகவே வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், ஆன் ஸ்க்ரீன் இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா இந்த லவ் எல்லாம் வந்து, ஓ இவங்க பிக் பாஸ் வந்து ஹஸ்பண்டுக்காக வந்துட்டு போயிட்டாங்க அவ்வளோதான், அப்போ நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு யாருக்கும் தோணக்கூடாதுன்றதுக்காகவே நான் ஒர்க் பண்ணணும்னு இருக்கேன். ஐம் ஸ்டில் ஒர்க்கிங். டெஃபினெட்லி என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.